தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 2/9/2016 வெள்ளிக்கிழமை பூரம் நட்சத்திரம் மதியம் 1:28 வரை, பிறகு உத்தரம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நலம் தரும் 4ஆம் இடம். ஒருவருடைய ஜாதகத்திலே 4ஆம் இடம் நன்றாக இருந்தால்தான் சுகமாகவும் சௌகரியமாகவும் வசதி வாய்ப்போடும் வாழ இயலும். ஒருத்தர் பார்க்குறாரு, ஒருவரோடு ஒருவர் அறிமுகம் செய்து கொள்கிறார்கள், அல்லது ஒரு நண்பரை ஒரு நண்பர் 2 நாளைக்கு பிறகு சந்திக்கிற பொழுது முதலிலே அவர் என்ன கேட்பார்? என்ன சௌரியமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்பார். சுகமாக இருக்கிறீர்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும். அதை விட்டுட்டு நம்ம உங்களுக்கு என்ன சௌரியமா அப்படின்னு கேட்காம உங்களுக்கு என்ன தேரும், உங்களுக்கு என்ன பணம் தேரும்னு கேட்டால் அவருக்கு கோபம் வந்துடும். என்ன கேட்கணும் அப்படின்னா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நலமாக இருக்கிறீர்களா, உங்களுக்கு எத்தனை குழந்தை, கல்யாணம் ஆயிடுச்சா, இப்படிலாம் கேட்கலாம். நலம் விசாரிக்கின்ற பொழுது பணத்தை பற்றி விசாரிக்கக்கூடாது, ஆனால் உடல் நலத்தை பற்றி விசாரிக்கலாம். அந்த நலம் நன்றாக இருந்தால் அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் அர்த்தம். ஆகையினாலே தான் 4ஆம் இடம் நன்றாக இருந்தால் உடல்நலம் சீராக இருக்கும், கல்வி வளர்ச்சி நன்றாக இருக்கும். அதே நேரத்தில் அவர்கள் எல்லா வசதி வாய்ப்போடும் வாழ இயலும். மிகப்பெரிய பட்டங்களும் பதவிகளும் பெற்றவர்களாக அவர்கள் இருக்கலாம். பொதுவாக ஒருவர் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது விலங்குகளை எப்படி அறிமுகப்படுத்துறது, மனிதர்களை எப்படி அறிமுகப்படுத்துறதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு விலங்கை அறிமுகப்படுத்துகிறோம், ஒருத்தர் கோழியை இன்னொருத்தர்கிட்ட சந்தைக்கு போகிறோம், அவர் கோழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. கோழியை வாங்கி கொடுக்குற பொழுது இந்த கோழி ரொம்ப அன்பான கோழி, இந்த கோழி ரொம்ப பண்பான கோழி, நல்லா அழகாக பழகும், இது நல்லா அண்ணன் தம்பியோட ஒற்றுமையாக இருக்கும் அப்படியெல்லாம் சொல்லி வாங்கி கொடுக்கக்கூடாது. இந்த கோழி இத்தனை கிலோ வெயிட் உள்ளது, இது 1 கிலோ 1.5 கிலோ உங்கள் வீட்டுக்கு உபயோகத்துக்கு போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டு அது மாதிரி அதை அறிமுகப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் ஒரு நண்பரை இன்னொரு நண்பருக்கு அறிமுகப்படுத்துகிற பொழுது இந்த நண்பரோடு நீங்கள் பழகலாம், இவர் 100 கிலோ வெயிட்டு, இவர் 80 கிலோ இருக்கிறாரு, உங்களுக்கு பொருத்தமானவர்னு சொல்லி அறிமுகப்படுத்தக்கூடாது. அவருடைய பண்பை சொல்லி அறிமுகப்படுத்த வேண்டும். நல்லவர், வல்லவர், பேச்சாற்றல் மிக்கவர், இனிமையானவர், எந்த கெடுதலுக்கும் போக மாட்டார், நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர். ஆகையினாலே இவரோடு நீங்கள் பழகலாம்னு சொல்லலாமே தவிர அவருடைய எடையை பற்றியோ அவருடைய உருவத்தை பற்றியோ அப்படியெல்லாம் சொல்லி அறிமுகப்படுத்துவது வழக்கம் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் ஒருவர் சந்திக்கின்ற பொழுது நாம் நலம் விசாரிக்கின்றோம். அப்படி நாம் நலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் 4ஆம் இடம் நன்றாக இருக்க வேண்டும். எனவே ஜாதகத்தில் உங்கள் சுய ஜாதகத்தை புரட்டி பாருங்கள். இன்றைக்கு ஒரு குழந்தை சிம்ம லக்கினத்திலே பிறந்தால் அதற்கு 4ஆம் இடத்திலே உள்ள செவ்வாய் அந்த 4ஆம் இடத்திலேயே இருக்கிறது. எனவே சுகங்களும் சந்தோஷங்களும் அதற்கு அதிகமாக கிடைக்குமாம். எனவே 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு அதிபதி எந்த இடத்தில் இருந்தால் என்ன மாதிரி பலன் என்பதை முன்னோர்கள் வரையறுத்து வைத்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சியிலே நான் சொல்லப் போகிறேன் என்று சொல்லி, லக்னத்திலே 4ஆம் இடத்திற்கு அதிபதி இருந்தால் எப்படி இருப்பார்? லக்னத்தில் சுகாதிபதி இருந்தால் தாய் வழியிலே அவருக்கு ஆதரவு கிடைக்கும், நிலபலன்களின் சேர்க்கை அதிகமாகவே இருக்கும். இங்கே ஒரு சொத்து இருக்கும், அங்கே கொடைக்கானலில் ஒரு சொத்து இருக்கும், ஊட்டியில் ஒரு சொத்து இருக்கும், சென்னையில் ஒரு வீடு இருக்கும், கோயம்புத்தூரில் ஒரு வீடு இருக்கும். இதெல்லாம் லக்னத்திலேயே சுகாதிபதி இருந்தால் இருக்குமா. கல்வியிலே உயர்வு உண்டு, வீடு வாசல் சேர்க்கையும் அதிகமாக இருக்கும். இப்படி வாழ்க்கையில் வசதி வாய்ப்போடு இருப்பதற்கு காரணம் லக்னத்திலேயே சுகஸ்தானாதிபதி இருப்பதால் தான். எனவே உங்களுடைய சுய ஜாதகத்தில் 4ஆம் இடம் நன்றாக இருக்கிறதா, 4ஆம் இடத்திற்கு அதிபதி எந்த இடத்தில் இருக்கிறார், அவரை ஏதாவது பாவக்கிரகங்கள் பார்க்கிறதா அல்லது குரு பார்க்கிறதா என்பதையெல்லாம் வைத்து ஆராய்ந்து முடிவெடுத்து அதன் பின்னால் உங்கள் வசதி வாய்ப்புகளை பற்றியெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள இயலும் என்பதை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, ஆதாயம் தரும் தகவலில் அக்கறை காட்டுகின்ற நாள் இந்த நாள். அலைபேசி வழி தகவல் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும். ராசிநாதன் செவ்வாய் பலம் பெற்றிருப்பதால் பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். உடல் ஆரோக்கியம் சீராகும், உற்சாகத்தோடு பணியாற்றுவீர்கள். நட்பால் நல்ல காரியம் நடைபெறும். என்ன இருந்தாலும் மாலை நேரத்தில் விரயம் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பதவியில் இருப்பவர்களால் உதவிகள் கிடைத்து மகிழும் நாள். உங்களுக்கு பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலும். பக்கபலமாக இருப்பவர்கள் உங்கள் சிக்கல்களை தீர்க்க முன்வருவார்கள். ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் என்பதால் ஆரோக்கிய தொல்லை மட்டும் உண்டு. மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை சீராக்கி கொள்ளுங்கள். வரவு திருப்திகரமாக இருந்தாலும் கூட சுப விரயங்கள் ஏற்படும்.
இல்லத்திலே உள்ளவர்களால் விரயங்கள் ஏற்படலாம், அல்லது நண்பர்கள் மூலமும் அந்த விரயங்கள் ஏற்படலாம். பஞ்சாயத்துக்களும் பாகப்பிரிவினைகளும் கொஞ்சம் தாமதப்படத்தான் செய்யும். என்ன இருந்தாலும் உங்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சிக்கு பிறகு சில நல்ல மாற்றங்கள் வந்து சேரலாம். அஷ்டமத்தில் செவ்வாய் வந்தாலும் கூட 12ஆம் இடத்திற்கு அதிபதியாக விளங்கும் செவ்வாய் அஷ்டமத்திலே சஞ்சரிக்கின்ற பொழுது விபரீத ராஜயோக அடிப்படையிலே சில நல்ல சம்பவங்கள், சொத்துக்களால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகின்றன. அதுவரை கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் தொல்லை தந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்லும் நாள். இன்றைக்கு துணிந்து எடுத்த முடிவுகளால் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். உங்களுக்கு கட்டிடப்பணியில் மிக கவலை இருக்கும். பாதியிலேயே இந்த கட்டிடம் நிற்கிறதே, கட்டி முடிக்க முடியவில்லையே, அஸ்திவாரத்தோடு சில படிகள் இருக்கிறதே என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டிருக்கலாம். அந்த கவலை இன்று மாறப்போகின்றது. சகாயஸ்தானத்திலே புதன் இருக்கின்ற பொழுது பல வழிகளிலும் உங்களுக்கு சகாயங்கள் கிடைக்கும். சூரியனும் இணைந்திருப்பதால் அரசியல் செல்வாக்கு மேலோங்கும். அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும் நாள் இந்த நாள். கடகராசினியர்களே, தனாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிநாதன் சந்திரனும் அவரோடு இணைந்திருக்கின்றார். அப்புறம் என்ன, இந்த நாள் மிக மிக இனிய நாள். நீங்கள் நினைத்தது நடக்கும், தொட்டது துலங்கும், கேட்டது கிடைக்கும், உதவிகள் கிடைத்து உங்களுக்கு ஒரு சிலரில் பதவிகளும் கூட கிடைக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு மிக மிக இனிய நாள். வாகனத்தாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். ஆதாயம் தரும் தகவலில் நீங்கள் அக்கறை காட்டுவீர்கள். மாலை நேரத்தில் வெள்ளிக்கிழமை என்பதால் ஆலய வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையை நன்றாக அமைத்துக்கொள்ள வழிபிறக்கும். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் செல்வாக்கு மேலோங்கும் நாள். இன்றைக்கு நீங்கள் செய்யும் காரியங்கள் எல்லாம் வெற்றியாகவே இருக்கும். 2ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கின்ற பொழுது கவலை இல்லை. கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். குணத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள். பக்கத்தில் இருப்பவர்களெல்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். தனவரவு தாராளமாக வந்து சேரும். புதன் உங்கள் ராசியில் இருக்கின்றார். எனவே மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். விலகிச் சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். சொத்துக்கள் வாங்கும் யோகமும் ஒரு சிலருக்கு உண்டு. கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் தட்டிச் சென்ற வாய்ப்புகள் தானாக வந்து சேரும் நாள். தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாற்றிக்கொள்வீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். அது மட்டுமல்ல, திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உங்கள் தொழிலை பெருக்கிக் கொடுப்பார்கள். அதாவது தொழிலில் வருகிற வருமானத்தை பெருக்கிக் கொடுப்பார்கள். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும் நாள் இந்த நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இல்லம் தேடி இனிய தகவல் வந்து சேரும் நாள். இன்று இலாகா மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் ஏற்படலாம். அதிகாரிகளை அனுசரித்து வைத்துக் கொள்வது நல்லது. என்ன இருந்தாலும் இன்னும் 7.5 சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. சனி 2இல் இருக்கும் வரை கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்படத்தான் வேண்டும். வருமானம் போதுமானதாக இருந்தாலும் கூட, வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியானாலும் கூட திடீர் விரயங்களையும் சந்திக்க நேரிடும். நண்பர்களை நம்பி ஏமாறாமல் இருப்பது உங்கள் புத்திசாலித்தனம். விருச்சிக ராசினியர்களே, ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் உன்னதமான நாள் இந்த நாள். அற்புதமான நாள். உதவிக்கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை உயரும். வங்கிகளில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கலாம். வழக்குகளில் திசை திருப்பங்கள் ஏற்படும். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவார்கள். வரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். தொழில் முன்னேற்றமும் உண்டு. இந்த நாள் மிக 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 இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு கூட்டு முயற்சிகளில் லாபம் கிடைக்கும் நாள். இன்றைக்கு தனி முயற்சியை காட்டிலும் கூட்டு முயற்சி செய்வதே உங்களுக்கு லாபம் உண்டு. கொடுக்கல் வாங்கல்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு. இன்று மாலை நேரத்தில் விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே அக்கறை காட்டுவீர்கள். 9இலே சூரியனும் புதனும் ராகுவும் இருக்கிறார்கள். எனவே இடமாற்றம், வீடு மாற்றங்கள் செய்யலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். ஒரு சிலருக்கு நீண்ட தூரத்தில் இருந்து கூட அழைப்புகள் வரலாம். உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வந்து மகிழ்ச்சியை வழங்கும். மகர ராசி நேயர்களே, இன்றைக்கு சந்திராஷ்டமம். வியாபார விரோதங்கள் அதிகரிக்கும். வீட்டிலும் விரோதங்கள் அதிகரிக்கும். எதை செய்ய நினைத்தாலும் அதை உடனடியாக செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். வரவை காட்டிலும் செலவு கூடுதலாக இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லலாம். எனவே இன்றைக்கு நீங்கள் ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டினால் வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சியை வரவழைத்துக் கொள்ள இயலும். கும்பராசி நேயர்களே, ஜென்மக்கேது. கல்யாண கனவுகள் கைகூடும் நாள். இன்றைக்கு வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வளர்ச்சி கூடும். விடாமுயற்சிக்கு வெற்றி கிட்டும். உத்தியோகம் சம்பந்தமாக ஏதேனும் முயற்சி இருந்தால் அதில் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். எதிர்பாராத தனவரவும் உண்டு.
ஆரோக்கிய தொல்லை அகலும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும் நாள். இன்றைக்கு விடிகாலையிலேயே நல்ல தகவல் வந்து சேரப்போகின்றது. தொழில் முன்னேற்றம் உண்டு. தொல்லை தந்தவர்கள் விலகுவார்கள். தொலைபேசி வழியில் வருகின்ற தகவல் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்குவதிலே அக்கறை காட்டுவீர்கள். பாக பிரிவினைகள் கூட சுமூகமாக முடியும். இந்த நாள் மிக மிக இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.